ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகரநிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. ஆதிரனோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த ஜோதிட நுட்பம் என்ற பகுதியிலே பல ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு சிறப்பான பதிவு. ஏனென்றால் நான் தனிப்பட்ட ரீதியிலே அனுபவித்த ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே பதிவாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகையினாலே இன்றைய தின இந்த நிகழ்ச்சியின் அழகான தலைப்பு சுபதீட்டு. நான் மலையகத்திலே ஒரு ஆலயத்திலே பிரதம குருக்களாக பணியாற்றும் போது அங்கேயே ஜோதிட நிலையம் வைத்திருந்தேன். அப்போது எனக்கு திகைப்பாக இருந்த ஒரு விஷயம், இந்த மலையக மக்கள் மத்தியிலே குழந்தை பிறந்த தீட்டிற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதே கிடையாது. ஒரு சிலரை தவிர, அதாவது ஒரு சில ஆலயங்களோடும் குருமார்களோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில மக்களை தவிர ஏனைய மக்களை பொறுத்தவரை குழந்தை பிறந்தால் வெல்லாமே, குழந்தை பிறந்தால் அது நல்ல காரியம்தானே, அதற்கு தீட்டு கிடையாது என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணப்பாங்கு அந்த மக்களிடத்திலே கூடுதலாக இருப்பதை உணர்ந்தேன். குழந்தை பிறந்தால் நாங்கள் வழக்கமாக ஒவ்வொருவருக்கு தீட்டு எண்ணிக்கை நாட்கள் இருக்கிறது என்று சொல்லுவோம். அவர்களினுடைய பரம்பரை வழக்கத்தின் அடிப்படையில் 30 நாள் தீட்டு, 16 நாள் தீட்டு என்ற அந்த தீட்டு கணக்குகள் இருக்கிறது. மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்திய வம்சாவளி மக்கள் என்பதனாலே 16 நாள் தீட்டுக்களை அனுஷ்டிப்பது அவர்களினுடைய வழக்கம். ஆக இந்த 16ஆம் நாள் தீட்டு என்பது முடியும் போது, நிறைவடையும் போது அவர்களை பொறுத்தவரையும் குழந்தை பிறந்து 16வது நாள் ஆனால் கோயிலுக்கு கொண்டு போய் அர்ச்சனை செய்து விட்டு வந்தால் சரி என்ற ஒரு எண்ணப்பாங்கு மேலோங்கி இருந்ததை பார்த்தேன். நிச்சயமாக இது தவறு. குழந்தை பிறந்தாலும் தீட்டு காலங்களை நாங்கள் தீட்டிற்கேற்ப அனுஷ்டிக்க வேண்டும். தீட்டு கழிப்பு என்று சொல்லக்கூடிய புண்ணியாக வாஜனம் என்ற பூஜையையும் கட்டாயமாக வீட்டிலே செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த தீட்டை கழிப்பதற்கான சரியான வழிமுறை. அதை விடுத்து அவர்கள் குழந்தை பிறந்து 16ஆம் நாள் ஆன உடனேயே ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக இது தவறான ஒரு காரியம். இந்த ஒரு தெளிவு மக்கள் மத்தியிலே கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. குழந்தை பிறந்தால் அது சுபமான ஒரு காரியம் தானே என்று நாங்கள் பேச்சு வழக்கில் கூட இந்த குழந்தை பிறந்த தீட்டை சுபதீட்டு என்ற ஒரு பேச்சு வழக்கு இருக்கிறது. சுபதீட்டு, மங்கள தீட்டு என்றெல்லாம். தீட்டு என்றாலே அது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கட்டாயமாக தரித்திரத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது தீட்டு. இந்த தீட்டை ஒழுங்காக கடைபிடிக்காதவர்களுக்கு என்ன விளைவு என்றால் தரித்திரம் சூழ்ந்து கொள்ளும். இதுதான் தீட்டை முறையாக, அந்த தீட்டிற்குரிய முறையை கடைபிடிக்காமல் இருப்பவர்களுக்கு வருவது தரித்திரம் சூழும். ஆக அதனாலே இந்த தீட்டை முறையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். தீட்டு என்பது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய விஷயம். நிச்சயமாக அது புனிதமானது கிடையாது. எந்த இடத்திலே புனிதம் இருக்கிறதோ அங்கே தீட்டு உள்ள மனிதர் வந்தால் அந்த புனிதத்துவம் கெடும் என்பது யதார்த்தமான விஷயம். இதில் நாம் மறுப்பதற்கோ விதண்டாவாதம் பேசுவதற்கோ எதுவுமே கிடையாது. எங்களுடைய சாஸ்திரங்கள் ரீதியாக சொல்லப்பட்ட விஷயம். அப்படி இருக்க குழந்தை பிறந்தது ஒரு அழகான தருணம், மங்களமான தருணம், நல்ல காரியம், சுபகாரியம். அந்த சுபகாரியத்திலும் இந்த தீட்டு ஏற்படுவதனாலே இதை நாங்கள் சுபதீட்டு, மங்கள தீட்டு என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே இருந்தாலும் கட்டாயமாக இந்த தீட்டிற்கான முக்கியத்துவத்தை குழந்தை பிறந்த வீட்டுக்காரர்கள் அனுஷ்டிக்க வேண்டும். குழந்தையினுடைய தந்தை, குழந்தையினுடைய தாய், குழந்தையினுடைய தந்தை வழி ஆண் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தீட்டு கட்டாயமாக இருக்கிறது. அவர்கள் இந்த தீட்டை கடைபிடிக்க வேண்டும். அந்த நாள் கணக்கு வரை அவர்களுடைய வம்ச வழக்கம் 30 நாள் தீட்டு காப்பது என்று சொன்னால் 30 நாட்கள், 16 நாட்கள் தீட்டு காக்க வேண்டும் என்றால் 16 நாட்கள் கட்டாயமாக தீட்டு காக்க வேண்டும். இந்த தீட்டு முடியும் போது புண்ணியாக வாசனம், புண்ணியாசனம் என்ற பூஜையை, கிரியையை தங்களுடைய வீட்டில் வைத்து கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் குழந்தை பிறந்து அவர்களுடைய வீட்டிற்கு கொண்டு வந்தால் அந்த வீடும் தீட்டு வீடாக இருக்கிறது. அந்த வீட்டில் உள்ள தீட்டையும் போக்க வேண்டும். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தீட்டையும் போக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே வைத்து இந்த பிள்ளை பிறந்த புண்ணியாசனம் என்பதை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆக
இந்த புண்ணியாசனம் செய்து புண்ணியாசன தண்ணீரை தெளிக்கும் போது தீட்டுக்கள் நிவர்த்தியாகிறது. அங்கே பஞ்சகவ்ய பூஜை நடைபெறும். அந்த பஞ்சகவ்யம் நமக்கு தெரியும், பால், தயிர், நெய், கோசலம், கோமயம் சேர்த்து பூஜிக்கப்படுவது பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்தை நாம் குடிக்கும் போது உள்ளே செல்லும். நாம் அந்த பஞ்சகவ்யத்தை உட்கொள்ளும் போது அது உள்ளே சென்று எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையுமே அது நிவர்த்தி செய்கிறது பஞ்சகவ்யம். ஆக வீட்டிலே வைத்து இப்படி புண்ணியாசனம், பஞ்சகவ்யம், இந்த தண்ணீரை நாம் தெளிக்கும் போது, நாம் குடிக்கும் போது தீட்டுக்கள் நிவர்த்தி ஆகிறது. ஆக இந்த பதிவினுடைய என்னுடைய மிக முக்கியமான பிரதானமான கருத்து, கட்டாயமாக குழந்தை பிறந்தாலும் தீட்டு என்பது பற்றி கொள்கிறது. கட்டாயமாக குழந்தை பிறந்த தீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பல மக்கள் மத்தியிலே குழந்தை பிறந்தால் தீட்டு இல்லை, அதை கடைபிடிக்க தேவையில்லை என்ற ஒரு அறியாமை எண்ணம் இருந்து வருவதை அவதானித்ததினாலே இந்த சந்தர்ப்பத்தை, ஆதிரன் வழங்கிய இந்த அழகான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை ஆழமாக பதிவு செய்கிறேன். தொடர்ந்து இந்த குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை வெட்டுவார்கள். அப்படி தொப்புள் கொடி வெட்டும் போது 1-2 நாட்களில் அந்த தொப்புள் கொடி உதிர்ந்து விழும். அதை சிலர் அறியாமையிலே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், குப்பை தொட்டியில் வீசுவது, தலையை சுற்றி கூரைக்கு மேலே எரிந்து விடுவது, அல்லது எங்கேனும் ஒரு மரத்தடியிலே தூக்கி வீசி விடுவது, இது போன்ற ஒரு விஷயங்களை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பெரும்பாலானவர்கள். ஆனால் கட்டாயமாக இவையெல்லாம் தவறு. இப்படியான ஒரு விஷயத்தை, இப்படியான ஒரு தவறை நாம் தொடர்ந்து செய்யக்கூடாது. இது தவறு என்று சொல்வதை தாண்டி கட்டாயமாக இது தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. இந்த தொப்புள் கொடியை வீசுவது, கூரைக்கு மேலே வீசுவது, குப்பையிலே வீசுவது, இப்படியாக நாம் செய்வது கட்டாயமாக தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அப்படியானால் இந்த தொப்புள் கொடியை என்ன செய்யலாம் என்று கேட்டால், கட்டாயமாக குழந்தை படுக்கின்ற தலையணை உரையிலே வைத்து தைத்துக் கொள்வார்கள். இப்படியான வழக்கத்தை கடைபிடிப்பவர்கள் இருக்கிறார்கள். இதை ஒரு தாயத்து கூடு போல ஒரு கூட்டிலே இந்த தொப்புள் கொடியை வைத்து அதை குழந்தையோடு இருக்கும் வண்ணம் பார்த்து கொள்வார்கள். இப்படியாக காலப்போக்கிலே அந்த தொப்புள் கொடி என்பது இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அது இல்லாமல் போகும் வரை அந்த குழந்தையோடு இப்படி இருக்கும் வண்ணம் பார்த்து கொள்வார்கள் வயதிலே மூத்த பெரியவர்கள். ஆக இந்த தொப்புள் கொடியை இதுபோல குப்பையிலே வீசுவதும் கண்ட இடங்களிலே வீசுவதும் தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது என்பதையும் ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீட்டு காலங்களிலே ஏனைய தீட்டுக்கள் ஏற்படும் போது, உதாரணமாக வயதிலே மூத்த யாரேனும் நம் வீட்டிலே மரணித்து போனால் அந்த பிரேதத்திற்கும் விபூதி பூசுவார்கள். குடும்பத்திலே உள்ளவர்களும் விபூதி பூசிக்கொள்வார்கள். அது தவறு கிடையாது என்று சொல்லப்பட்டாலும், குழந்தை பிறந்த தீட்டு வீட்டிலே பிறந்த குழந்தைக்கும் விபூதி பூசக்கூடாது, பெற்றெடுத்த தாய்க்கும் விபூதி பூசக்கூடாது என்ற ஒரு நியமம் இருக்கிறது. அத்தோடு சாமி அறைகள், தீட்டு வீடுகளிலே கட்டாயமாக சுவாமி அறைகள் மூடப்பட்டிருக்கும். அங்கே விளக்கு ஏற்ற மாட்டோம். இது போன்ற நடைமுறைகள் இந்த தீட்டிலே நாம் கடைபிடிப்பது. இன்னும் இந்த தீட்டுகளிலே இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை எதிர்வரும் ஜோதிட நுட்பம் எனும் பகுதியிலே தொடர்ந்து நாம் பார்வையிடலாம். ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த தீட்டுக்கான முக்கியத்துவங்களை கொடுப்பவர்கள் மிகவும் வலுவாக குறைகிறார்கள். ஆனால் இது அவர்களுடைய வாழ்க்கையில் தான் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை உணராமல், இந்த தீட்டுகளிலே என்னென்ன சம்பவத்திலே எத்தனை நாட்கள் தீட்டு கடைபிடிக்க வேண்டும், ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் யார் யாருக்கு தீட்டு இருக்கிறது, தீட்டுக்களை எந்தெந்த வகையிலே நாம் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்ற பல ஆழமான நுணுக்கமான தீட்டு சம்பந்தமான விஷயங்களை எதிர்வரும் ஜோதிட நுட்பம் பகுதியிலே நாங்கள் அறிந்து கொள்ளலாம். தூய தரமான இந்தியாவிலிருந்து நேரடியாக மூலப்பொருட்களை இறக்குமதி செய்து எந்த விதமான ரசாயன கலவைகளும் இல்லாமல் தயாரித்த வேல் பிராண்ட் கற்பூரங்கள் மூலமாக இந்த தீட்டுக்காலம் கழிந்த பின்னர் குழந்தைகளுக்கு தினமும் கற்பூரம் சூடத்தை தலையை சுற்றிவிட்டு அதை எரித்து விடுவார்கள். ஏனென்று கேட்டால் குழந்தையினுடைய திருஷ்டிகள் போக வேண்டும். கட்டாயமாக குழந்தை பிறந்தால் இந்த குழந்தை அழகாக இருக்கிறதே, இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதே என்று பலர் கண் வைப்பார்கள். ஆக இந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் அடிக்கடி அந்த குழந்தைக்கு இது போல கற்பூரங்களை தலையை சுற்றிவிட்டு அதை வாசலிலே கொண்டு போய் நெருப்பு வைத்து எரித்து விடுவார்கள். இப்படியாக திருஷ்டி சொத்துவதற்கு இந்த
100% ஏற்றதாக இருக்கக்கூடியது ரசாயன கலவைகள் இல்லாத வேல் பிராண்ட் கற்பூரங்கள். தொடர்ந்து இது போன்ற தரமான கற்பூரங்களை, கப் சாம்பிராணிகளை, எந்த விதமான ரசாயனங்களும் அற்ற இயற்கையான கப் சாம்பிராணிகளை நமக்காக, நம்முடைய பூஜை வழிபாடுகளுக்காக தெய்வீகமாக தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேல் பிராண்ட் எனும் பேரிலே தயாரித்து விநியோகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிரன் நிறுவனத்தினுடைய பரிபூரணமான ஒத்துழைப்போடு இது போன்ற ஜோதிட நுட்பமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நான் நெடுந்தீவு சிவஸ்ரீ பத்மநாத சனத்குமார சிவாச்சாரியார், பத்ம பங்கஜ ஜோதிட நிலையம். உங்களுடைய வீடுகளிலே இடம்பெறக்கூடிய கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி போன்ற பரிகார ஹோம பூஜைகள், கிரகப்பிரவேசங்கள், ருதுசாந்தி, புதிய கடை திறப்பு விழா போன்ற மங்கள காரியங்களுக்கும், தீட்டுக்கழிப்பு, குழந்தை பிறந்த தீட்டுக்கழிப்பு, ருது தீட்டுக்கழிப்பு போன்ற தீட்டுக்கழிப்புகளுக்கும், சிரார்த்தம் போன்ற விசேஷங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகலாம். தொடர்ந்து ஜாதகம் பார்த்தல், திருமண பொருத்தம் பார்த்தல், உங்களுடைய ஜாதகத்திற்கான பலாபலன்களை அறிந்து கொள்ளுதல், உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள், உங்களுக்கு அதிர்ஷ்டமான கற்கள், அதிர்ஷ்ட கற்கள் போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் என்னை அணுகலாம். இது போன்ற அழகான, ஆழமான, பயனுள்ள கருத்துக்களை ஆதிரன் யூடியூப் சேனல் தொடர்ந்து பொதுமக்களுக்காக, பொதுமக்களினுடைய நன்மை கருதி தொடர்ந்து வெளியிட திட்டமிட்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆதிரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வதோடு சமூக வலைதள பக்கங்களிலும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளும் போது இன்னும் இது போன்ற அறியாத பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் மாத்திரம் பலனடையாமல் உங்களை சுற்றி உள்ளவர்களும் நிச்சயமாக பலனடைய வேண்டும் என்று நீங்கள் கருதினால் காணொளிகளை பகிருங்கள். ஓம் நம சிவாய. வேல்